நண்பர்களே, இன்று நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளம் குரு, ஒரு கையில் சிலுவை, மற்றொரு கையில் ஜெபமாலை, மரண தண்டனை முன்பிலும் அஞ்சாமல் முழங்கிய வார்த்தைகள். அது என்ன தெரியுமா? கிறிஸ்து அரசு என்றென்றும் வாழ்க. இவர்தான் மறைசாட்சி மிகுவேல் அகஸ்டின் ப்ரோ. 1891 ஆண்டு ஜனவரி 13 மெக்சிகோ நாட்டில் குவாதலுப்பே என்ற இடத்தில் பிறந்தாள். மிகுவேல் அகஸ்டின் ப்ரோ சிறு வயதிலிருந்தே மகிழ்ச்சியான குணம், இறைப்பற்று மற்றும் பிறருக்காக உதவும் மனம் கொண்டவராக வளர்ந்தார். தம் 20வது வயதில் 1911 ஆண்டு அவர் இயேசு சபையில் இணைந்தார். இயேசுவுக்காக வாழ வேண்டும், மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்பதே அவரது ஒரே ஆசை. 1920களில் மெக்சிகோ நாட்டில் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான கடுமையான அடக்குமுறை தொடங்கியது. தேவாலயங்கள் மூடப்பட்டன, குருக்கள் கைது செய்யப்பட்டனர், மக்களின் விசுவாசம் அழிக்கப்பட முயற்சிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கிறிஸ்து அரசு பல்லாண்டு வாழ்க என்ற முழக்கத்தோடு போராடியவர்களை கிறிஸ்டோஸ் என்று அழைக்கப்பட்டனர். மிகுவேல் ப்ரோ அவர்களை மிகுந்த துணிவுடனும் நுண்ணறிவுடனும் மறைப்பணிகளை இரட்சிகமாக செய்து வந்தார். அவர் ஏழைகளுக்கு உதவினார், திருப்பணிகளை நடத்தினார், மக்களின் விசுவாசத்தை காப்பாற்றினார். மிகுவேல் ப்ரோ அவர்கள் மிகுந்த துணிவுடனும் நுண்ணறிவுடனும் மறைப்பணிகளை இரட்சிகமாக செய்து வந்தார். அவர் ஏழைகளுக்கு உதவினார், திருப்பணிகளை நடத்தினார், மக்களின் விசுவாசத்தை காப்பாற்றினார். 1927 ஆண்டு நவம்பர் 23 மெக்சிகோ அரசாங்கம் இந்த இளம் இயேசு சபை குருவுக்கு மரண தண்டனை வழங்கியது. லுடகோ கால்ஸ் பொதுமக்கள் முன்னிலையில் அவரை சுட்டுக் கொள்ள ஆணையிட்டார். ஆனால் அவரின் எண்ணம் வேறு. மரண பயத்தில் மிகுவேல் ப்ரோ தன் விசுவாசத்தை மறுத்து விடுவார் என்று நினைத்தார். அதற்காகவே செய்தித்தாள் நிருபர்களையும் அழைத்தார். மிகுவேல் அவர்களை ஒரு சுவர் அருகே நிறுத்தினார். உங்களின் இறுதி ஆசை என்ன என்று காவல் அதிகாரி கேட்டார். அவர் அமைதியாக கூறினார், சிறிது நேரம் ஜெபிக்க வேண்டும். அவர் முழங்கால் மடக்கி ஜெபித்தார். தன் கையில் இருந்த சிலுவையை ஆழ்ந்த அன்புடன் முத்தமிட்டார். ஒரு கையில் சிலுவை, மற்றொரு கையில் ஜெபமாலை, இரு கரங்களையும் விரித்தபடி அவர் உரக்க முழங்கினார், கிறிஸ்து அரசர் என்றென்றும் வாழ்க. அந்த நொடியே துப்பாக்கி குண்டுகள் அவரது உடலை துளைத்தன. 36 வயதான அந்த இளம் குரு தன் உயிரை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். மிகுவேல் ப்ரோ அவர்களின் மரண காட்சி புகைப்படங்களாக எடுக்கப்பட்டது. அவற்றை நாளிதழ்களில் வெளியிட்டு மக்களை பயமுறுத்தலாம் என்று அரசாங்கம் நினைத்தது. ஆனால் நடந்தது அதற்கு எதிராக. இந்த புகைப்படங்கள் மக்களின் விசுவாசத்தை இன்னும் அதிகரித்தன. பலர் மிகுவேல் ப்ரோவின் புகைப்படத்தை கையில் பிடித்தபடி மறைசாட்சிகளாக உயிர் துறந்தன. 1988 ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் மிகுவேல் அகஸ்டின் ப்ரோ அவர்களை முத்தி பேர் பெற்றவர் என்று அறிவித்தார். இன்று அவர் விசுவாசத்திற்காக துணிவுடன் நிற்கும் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரி. நண்பர்களே, விசுவாசம் என்பது வார்த்தைகளில் அல்ல, தேவைப்பட்டால் உயிரையும் தரும் அன்பில் இருக்கிறது. மிகுவேல் அகஸ்டின் ப்ரோ அவர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்து அரசு என்றென்றும் வாழ்க. ஆமேன்.